வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே 2 சனிக்கிழமை. பூ மார்க்கெட்ல மல்லிகைப்பூவோட விலை அதிகமா இருக்குங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க வியாபாரத்துக்கோ, பூஜைக்கோ, சாமிக்கோ, அலங்காரத்துக்கோ பூக்கள் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பட்ஜெட்டை நீங்க இன்னைக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 600 ரூபாயா விற்பனை ஆயிட்டு இருக்கு. முல்லைப்பூ கிலோ 700 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. சாமந்தி மஞ்சள் கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி வெள்ளை கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் கிலோ 700 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஊட்டி ரோஜா கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மருது பூ கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லி கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. துளசி ஒரு கட்டு 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்குண்டை பூ கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கதம்பம் ஒரு முழம் 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் வார கடைசி அப்படிங்கிறதுனால விலை ரொம்பவுமே அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த வாரத்தினுடைய நடுப்பகுதியில் விலை ரொம்பவுமே குறைவாக இருந்துச்சுங்க. புதன்கிழமை இருந்த விலையை விட இன்னைக்கு கிலோவுக்கு 200 ரூபா வரைக்குமே எல்லா பூக்களுமே அதிகரிச்சிருக்கு. நீங்க பூக்களை மொத்தமா வியாபாரத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஏலம் வர்ற இடத்துல கடைகளில் வாங்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே விலை குறைவாக கிடைக்குங்க. பூக்களை குறைவா வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வெளியே பூவாவும் மாலையாவும் கட்டி விற்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க பேரம் பேசி கூட பூக்களை வாங்க முடியும். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவா கிடைச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனல்ல டெய்லியுமே காலையில வீடியோவா வெளிவருது. நீங்க மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு விலைக்குறைவான பொருட்கள் தெரியணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலம் உங்க செலவுகளை குறைச்சிக்கலாம். நன்றி.